20வது கணக்குப்பா 4ஆம் பாடத்துலேருந்து கொடுப்பாங்க. ஒரு படத்தை கொடுத்து எப்பவுமே ஆஸ் யூசுவலாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட படத்தில் ஆங்கிள் ஏஇன், அதாவது கோணம் ஏஇன் இரு சம வெட்டி ஏடி ஆகும். 2 சமமாக பிரிக்கிறது இது பேர் தான் ஏடின்னு சொல்கிறாங்க. படமும் அவங்களே கொடுத்துட்டாங்க. BD = 4 சென்டிமீட்டர், DC = 3 சென்டிமீட்டர் மற்றும் AB = 6 சென்டிமீட்டர் எனில் ACயை காண்க. AB கொடுத்தாச்சு, BD கொடுத்தாச்சு, DC கொடுத்தாச்சு. எது கேட்குறாங்க? AC கேட்குறாங்க. கொஸ்டின் மார்க். என்ன மார்க்குன்னு பாருங்க. இரு சம வெட்டி. இதை படிக்கும்போது என்ன படிக்கணும்? ஆங்கிள் ஏ. ஆங்கிள் என்னது? கோணம். அப்போ கோண இரு சம வெட்டி. வார்த்தைகள் நல்லா கவனிச்சுக்கணும். கோண இரு சம வெட்டி தேற்றத்தின் படி. மிஸ் இந்த எழுதெல்லாம் மார்க் போட மாட்டாங்களா அப்படின்னா இல்லை, நம்ம தெளிவாக இருக்கணும். கோண இரு சம வெட்டி தேற்றத்தின் படி. கோண இருசம வெட்டி தேற்றம் அப்படின்னு சொன்னா எந்த கோணத்தை வெட்டுதுன்னு பாருங்க. டி தான் வெட்டுது, ஏடி தான் வெட்டுது. எப்படி பிரிக்குது? பிடி தனியா, டிசி தனியா பிரிக்குது. அப்ப சமமா பிரிக்கிறது என்பது வகுத்தல். சமமாக பிரித்தல் என்பது வகுத்தல். யாரு பிரிக்கிறாங்க? ஏ பிரிக்கிறாங்க. அப்போ ஏபி பை ஏசி ஈக்குவல் டு யாரு? பிடி பை டிசி. இது எழுதுறீங்கன்னா ஒரு மார்க். ஓகே. இப்போ ஏபிக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? 6 பை ஏசிக்கு பதிலாக எனக்கு தெரியாது, இதான் கேட்குறாங்க. ஈக்குவல் டு பிடி எவ்வளோ? 4 பை 3 சென்டிமீட்டர். எனக்கு எழுதுறதுக்கு இடம் பத்தல, அதனால சென்டிமீட்டர் எழுதலாம். சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க. இப்போ எனக்கு யார் தேவை? ஏசி. ஏசி எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. வகுத்தல்ல இருக்கிறாங்க. ஸோ வகுத்தல் இருக்கிற ஏசி என்ன பக்கம் போச்சுன்னா பெருக்கலாம் மாறும். ஸோ இது மட்டும் தான் எனக்கு தேவை, இது மட்டும் இருக்கணும். மற்ற 4 எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துருங்க. 3 வகுத்தலா இருக்கிற 3 இந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலாம் மாறிடும். எப்படி பண்ண தெரிஞ்சிங்களா? அப்படியே சும்மா கோலம் மாதிரி படம் மாதிரி ஜாலியாக போட்டு விளையாண்டிங்கன்னா சரியாக போயிடும். அப்போ ஈக்குவல்ட்டுங்க போட்டுக்கிறேன். இங்கே என்ன இருக்குது? ஏற்கனவே இருக்கிறவங்க யாரு? 6. வகுத்தலா இருக்கிற 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கலாம் மாறும். அப்போ 6 3 18. இந்த பெருக்கலாம் இருக்கிற 4 இந்தாண்ட பக்கம் வந்துச்சுன்னா பையில் போகும். ஸோ ஏசிக்கிற இடத்துல 4 வருது. 6ஐயும் 3ஐயும் வகுத்தல் 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கல் 3. அப்படியே 63 போட்டுறாதீங்க, தப்பு. ஈக்குவல் டு யார் போயிட்டாங்க? ஏசி. ஏசி எங்கே எடுத்துகிட்டு போயிட்டேன்? 4 எங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன்? 3 வகுத்தலா இருக்கிற 3 இந்த பக்கம் போயிடுச்சு. இப்போ நடுவில் என்ன குறி இருக்கு? பெருக்கல். நடுவில் ப்ளஸோ மைனஸோ இருந்துச்சுன்னா அதை சுருக்கிட்டு கேன்சல் பண்ணணும். ஆனால் நடுவில் பெருக்கல் இருக்குது, அதனால் ஈஸியாக கேன்சல் பண்ண பாருங்க. இது இரட்டை எண். 3 6 2 4. மேற்கொண்டு சுருக்க முடியாது, பெருக்குங்க. 3 3 9 பை 2 ஈக்குவல் டு ஏசி. அப்போ 9 பை 2 அப்படிங்கிறது 9இல் பாதின்னு அர்த்தம். வகுத்து போகிறதா சில பசங்க போட்டுக்கோங்க. இதே எழுதினாலும் ஆன்சர் ரைட்டு. ஆனால் அலகு கண்டிப்பாக எழுதணும். என்ன கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர். 9 பை 2 சென்டிமீட்டர். இது எழுதினாலும் ரைட்டு. இல்லை, நான் சுருக்கி எழுத போகிறேன் மிஸ். 9ல் பாதி 4 2 8 மீதி 1. 1ல் 2 அடங்காது. 0 செத்தானா வைக்கணும் புள்ளி. I2 10. 4.5 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஏசி. இது மாதிரி எழுதினாலும் ஆன்சர் ரைட்டு. ஸோ இது எழுதினாலும் ரைட்டு, இது எழுதினாலும் ரைட்டு. ஓகே.